என்னடா இந்த பொண்ணு அழுகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? மாசத்துல ஒரு தடவையாவது இந்த மாரியான ஒரு நிலைமைக்கு நான் போயிருவேன். திடீர்னு ஊர் ஞாபகம் வரும். எங்க அம்மா, அப்பாவ பார்க்கணுன்னு தோணும். எங்க அக்கா, எங்க அண்ணா, அவங்களோட வாழ்ந்த ஒரு சில நாட்கள்லாம் அப்படியே மனசுல ஓடிட்டே இருக்கும். அது எப்படி கடந்து வர்றதுன்னே தெரியாது. அது கண்ணீரா தான் போயிட்டுருக்கும். இன்னைக்கு அப்படிதான் வந்து இருந்தது. சில நாட்கள் வந்து அதுவே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா மாறிரும். சில நாட்கள் ஹஸ்பண்ட் வந்து அது அப்படியே கடந்து என்னைய கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படிதான் இன்னைக்கு இருந்தது. ஹஸ்பண்டுக்கு ஒரு கட்டிங் போட வேண்டியது இருந்தது. கட்டிங்னா தப்பா எடுத்துக்காதீங்க. முடி வெட்ட வேண்டியது இருந்தது. ஒரு கடையில வந்து முடி வெட்டிட்டு ஹோட்டல் போணும்னு ஒரு ஐடியாவே இல்ல. சரி போனா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். அந்த ஊர் ஞாபகங்கள்லேருந்து வெளியில வந்துருவோன்ட்டு ஒரு தமிழ் ஹோட்டல், மகாராஜா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க தான் வந்திருந்தோம். அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாமே தமிழ் நம்ம ஊர்க்காரங்களா தான் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்தோம்னாலே ஏதோ நம்ம ஊர்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு வந்து வருவேன். டீ டீ வாங்கி நான் குடித்தேன். பசங்க தோசை வந்து சாப்பிட்டாங்க. திடீர்னு முகில் வந்து எனக்கு ஊட்டி விட்டாங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எனக்கு அப்படியே போயிருச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அப்படியே ரிலாக்ஸ்டா வந்தேன் எல்லாத்தையும் மறந்து.